ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடித்தா உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் தண்ணி தானே அப்படின்னு நம்ம இத்தனை நாள் அலட்சியமாக நினச்சிட்டு இருப்போம். சரியான வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறப்ப, அதாவது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதிகமாக சுடுதண்ணி குடித்தா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன? யாரெல்லாம் சுடுதண்ணி குடிக்கலாம், யாரெல்லாம் சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும், இப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு சுடுதண்ணி பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, சுடுதண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதலாவது, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுதுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணியை குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் உணவு பழக்க வழக்கங்களாலையும் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூட மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதுக்கு ஒரு இயற்கையான வீட்டு வைத்தியம் என்னன்னா, ரொம்பலாம் செலவு பண்ண வேணாங்க. காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல ஒரே ஒரு டம்ளர் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சுடு தண்ணியை குடிச்சிங்கனாலே போதும். குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போனீங்கன்னா கட்டாயமாக மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிரும். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளிடும். நைட்டு ஃபுல்லாக 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நமக்கு தாகம் வந்தால் கூட தெரியாது. அதனால உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி போய் இருக்கும். காலைல ஏந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண உடனே நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக, சாதாரண தண்ணி கூட குடிக்கிறதுக்கு பதிலாக வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு நீரேற்றம் கிடைக்கும். அதே டைமில் மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகும். இரண்டாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, செரிமானத்துக்கு சுடுதண்ணிங்கிறது ரொம்பவே பயன்படுங்க. சிலருக்கெல்லாம் எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. முக்கியமாக நான்வெஜ்ஜில் அதிகமாக சாப்பிட்டுட்டாங்கன்னா வாமிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செரிமானம் மெதுவாக இருக்கும், ஒத்துக்கலை அப்படின்னா 7up அது மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் குடிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் செரிமானம் ஆயிருங்க. நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் விசேஷங்கள் திருவிழாக்கள்லாம் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னா வந்த உடனேயே அவங்க டீ காஃபிக்கு பதிலாக இந்த சுடு தண்ணி தான் போட்டு குடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்காக தான். அதனால தான் அந்த காலத்துலலாம் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. மூன்றாவது மாற்றம் என்னன்னா, தொண்டைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம் தான் இந்த சுடு தண்ணி அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் தொண்டை கரகரப்பாயிரும், தொண்டை வறண்டு போய் வலி மாதிரியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிற யூடியூபர்ஸு, அதுக்கப்புறமா டீச்சர்ஸு, இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தொண்டை வலிக்கு இதமான ஒரு மருந்துனா இந்த சுடு தண்ணியை சொல்லலாம். சுடு தண்ணியை குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்குல்ல அந்த தண்ணியில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் தொண்டைக்குள்ள படுற மாதிரி விட்டு கொப்பளிச்சிட்டிங்கன்னா கூட தொண்டை வலி உடனே சரியாகுங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, தொண்டையில் கிருமிகள் போய் படிகிறதுனால தான் தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த விக்ஸ் டேப்லெட்டுக்கு வரும்ல, அந்த பூச்சி போய் தொண்டையில் பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி, அதனால தான் வருது. அந்த கிருமிகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த சுடு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான்காவது நன்மை என்னென்னா, நம்மளோட உடம்போட நீர்ச்சத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த சுடு தண்ணி அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இப்போ பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நீர்ச்சத்து பற்றாக்குறையினால தான் உடல் சூடு அதிகரிக்குது. அதனால நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியமான ஒன்று. ஆனால் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல நீங்கள் சுடு தண்ணி எடுத்துக்கணும். 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியும் சுடு தண்ணியாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் காலைல ஃபர்ஸ்ட் எடுத்துப்பீங்கள அந்த தண்ணி வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கிறது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஐந்தாவது நன்மை, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுடு தண்ணியை அவங்களோட டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் சுடு தண்ணி குடிக்கிறப்ப முதல் நாள் சாப்பிட்ட கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கு உதவியாக இருக்கும்.
காலையில எழுந்த உடனே சுடு தண்ணி இந்த வேலைய பார்த்துடுறதுனால, அந்த நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஈஸியா ஜீரணமாகும். எப்பயுமே ஜீரணம் ஆகணும். அப்பதான் ஈஸியா உடல் எடைய குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, சாப்பிட்ட உடனே வெதுவெதுப்பான தண்ணிய குடிக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க குடிக்கணும், வெதுவெதுப்பான தண்ணிய. மெட்டபாலிசத்த இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கிறது உடல் எடைய குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கு இந்த சுடு தண்ணி உதவியா இருக்கும். 6வது நன்மை, குளிர்காலம் வந்துருச்சுன்னா, மூக்கடைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறப்பலாம் மூக்குல மூச்சு விட முடியாம, வாயினால மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க காலையில எந்திரிச்சோனே சுடு வெதுவெதுப்பான சுடு தண்ணிய குடிக்கிறதும், நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதும் பயனுள்ளதா இருக்கும். 7வது நன்மை, மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு சுடு தண்ணி பயன்படுதுங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க தான் நிறைய பிரச்சனைகளால் மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தைகளை கேட்டிங்கன்னா கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு சுடு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் ரெமிடியாக இருக்கும். காலையில எழுந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிக்கிறப்ப, நீங்கள் கடன் குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா, அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம், மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். 8வது மாற்றம், ரத்த ஓட்டத்துக்கு சுடு தண்ணி அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கும். நீரிழப்பு இல்லாம இருக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்த சீரா வச்சிருக்கிறதுக்கும் பயன்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது கண்டிப்பா போணுங்க. ஆக்ஸிஜன்ங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க சுடு தண்ணி எடுக்க எடுக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஈஸியா ஆக்ஸிஜன் கிடைச்சிரும். அதனால ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும். அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம். காலையில் எழுந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 9வது மாற்றம், சிறுநீரகத்தோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு சுடு தண்ணி பயன்படுது. நீங்கள் சுடு தண்ணியை காலையில் குடிக்கிறப்ப அது கழிவுகளை வெளியேற்றிரும். அதனால சிறுநீரகம் சுத்தமாகும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிடுச்சுனாலே சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். டெய்லி காலையில் வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிக்கிறது நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிறப்ப சிறுநீரக கற்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். 10வது மாற்றம் என்னன்னா, தோல் ஆரோக்கியம். சுடு தண்ணி குடிக்கிறப்ப நம்மளோட உடல் எப்பயுமே நீர்வற்றத்தோடு இருக்கிறதுனால வறட்சி இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னு நல்லா டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட்டாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, இயற்கையான முறையில் நம்மளோட தோலை நம்ம பராமரிச்சுக்கலாம். காலையில் டெய்லி நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப உங்களோட குடல் சுத்தமாயிரும். குடல் சுத்தமாயிருச்சுன்னா ஈஸியாக உங்களோட ஸ்கின்னுக்கு க்ளோ கிடைக்க ஆரம்பிச்சிரும். கிளியரான ஸ்கின் கிடைக்கும். கரும்புள்ளிகள், கருவளையங்கள், பிளாக் ஹெட்ஸு, அப்புறமா வந்துட்டு பிம்பிள்ஸு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் சுடு தண்ணி குடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. எவ்வளவோ க்ரீம்ஸு, ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலனா, ஒரு மாதத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நீ என்ன ட்ரை பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால கூட நிறைய பேருக்கு முகப்பருக்கள் வரும். அதை சரி செய்கிறதுக்கும் இந்த சுடு தண்ணி உதவியாக இருக்குங்க. இதை நீங்களே உணர முடியும். எப்பயுமே சுடு தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கணும். இது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரிங்க, சாதாரண தண்ணியாக இருந்தாலும் சரி. சாப்பிட்ட உடனேயே நீங்கள் சுடு தண்ணியோ இல்லை சாதாரண தண்ணியோ எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப உங்களுக்கு விக்கல் எடுக்குது, இல்லை குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு சிப் குடிச்சிக்கலாம். சுடு தண்ணி மட்டுமே குடிச்சா போதுமா, எல்லா நோய்களும் சரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. சுடு தண்ணியோடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், தண்ணீர் குடிக்கிறது, நல்லா தூங்குறது, உடற்பயிற்சி செய்கிறது இதுவும் முக்கியமானதான். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. இல்லை இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா சேரில் உட்காந்து ஏந்திரிக்கிறது இது மாதிரியான ஹோம் ஒர்க் அவுட் கூட நீங்கள் பண்ணலாம். ஜிம்முக்கு போயெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலே அது உங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சமம் தான். தூக்கங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். மதியானம் 3 மணி நேரம், நைட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்கினா 7 மணி நேரம் கிடச்சிருமே அப்படின்னு நினைக்காதீங்க. நைட்டு மட்டும் நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். சுடு தண்ணி குடிக்கிறதோடையே இந்த பழக்கங்களை நீங்கள் மேற்கொள்கிறப்ப உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க.
சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்க. அதிகமாக குடிக்கக்கூடாது. ஒரே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான சுடு தண்ணி குடித்தா போதுமானதாக இருக்கும். மடன்னு குடிச்சிடாதீங்க. சிப் பண்ணி மெதுவாக தான் குடிக்கணும். எவ்வளவு சூடு இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாய் பொறுக்கிற சூடுக்கு இருக்கிறப்ப நீங்கள் குடித்தா போதும். ரொம்ப சுட சுட குடிக்கவும் தேவையில்லை. சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் சுடு தண்ணி குடிக்கிறப்ப கவனமாக கொடுக்கணும். ரொம்ப சூடாக கொடுத்துடக்கூடாது. அது மாதிரி நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல சுடு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. மற்றபடி எல்லாருமே சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு பக்க விளைவும் தரப்போகிறதில்ல. இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் தாங்க இந்த சுடு தண்ணி. இந்த வீடியோவில் சுடு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சுடு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.